வணக்கம். யாதுமாகி திருமண பொருத்தம் ஒரு காலத்தில் 10 பொருத்தம் மட்டும் பார்த்தாங்க அதிகமாக. அப்போ என்ன பிரச்சனைனாலும் கணவன் மனைவி வீட்டுக்குள்ளேயே அவங்க அறையிலேயே அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்க முடிஞ்சது. ஆனால் இப்போ இருக்கிற காலம் அப்படி இல்லை. பையனும் சரி பொண்ணும் சரி அவங்க ப்ரைவசி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. இப்போ முக்கியமாக பொருளாதார சுதந்திரம் 2 பேர் கையிலையுமே இருக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறதுனால அதில் எதுவும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. அப்புறம் அவங்களோட என்ன பர்சனல்னாலும் அந்த பர்சனலும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அவங்க ப்ரைவசி 2 பேருக்குமே ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ. அதனால் திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது வெறும் 10 பொருத்தம், அந்த திருக்கணிதப்படி 11 பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கறதுங்கிறது பத்தாது. தசாபுத்தி 2 பேருக்கும் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஒருத்தருக்கு ஒரு தசை, ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு தசை ஆரம்பத்தில் இருக்கார் ஒரு பையனோட ஜாதகத்தில், அப்புறம் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் குரு தசை கடைசியில் இருக்காங்கன்னா அது தசா சந்தி. காலத்துக்கும் 2 பேரும் ஒரே மாதிரியான ஒரே திசையில் அவங்க பாவகம் வேறு இடத்துல அவங்க ஜாதகத்தில் இருந்தாலும் தசா நடத்தக்கூடிய கிரகம் அவங்க ஜாதகத்தில் வேறு பாவகத்தில் இருந்தாலும் ஒரே திசையில் ட்ராவல் பண்ணும்பொழுது கருத்து முரண்பாடு ஏற்படுது. அதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் வர்றவங்க அப்படி இல்லை. 10 பொருத்தம் பாருங்கள், நாங்கள் நிறையா பார்த்துட்டோம், நீங்களும் பாருங்கள் அப்படிங்கிறப்போ நமக்கு அது உடன்பாடாக நம்ம சொல்கிறது இல்லை. அதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பல தடவை இதுக்கு முன்னாடி 1-2 வீடியோவில் கூட இதையே சொல்லியிருக்கிறேன். புதன் புத்தியில் எந்த திசை நடந்து புதன் புத்தியில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுதுன்னா அது கேது புத்தி, அதுக்கப்புறமா புதன் புத்திக்கு அப்புறமா வரக்கூடிய கேது புத்தியில் அது ஒரு அசைவை கொடுக்குது. பாவகம் சரியில்லை, 6, 8, 12 மறைஞ்சோ வேறு கிரகங்களோட சேர்ந்து சுபர் கிரகங்களோட பார்வை இல்லாமலோ இருந்ததுன்னா அது கோர்ட்டுக்கே போயிடுது, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 12 வருஷம் 15 வருஷம் கழித்து கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் வாங்குறவங்களாம் இருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னால் அந்த தசாபுத்திகளோட தசா சந்தியில் அது மாதிரி நடந்துருது. அப்புறம் புதன் புத்தியில் திருமணமும் பண்ணாதீங்க. நன்றி. மறுபடியும் இன்னொரு தலைப்பில் பார்க்கலாம்.